அந்த காட்டுல 2 கர்வம் கொண்ட காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. ராணி, நம்முடைய காட்டுல மழைக்காலம் ஆரம்பமாக போகுது. போன முறை நம்மளுடைய காட்டுல பெஞ்ச மழையால நிறைய பறவைகள் இறந்து போனாங்க. அதே மாதிரி இந்த முறை எத்தனை பேர் இறக்க போறாங்களோ, நம்மளுடைய காடு என்னவாக போகுதோ அதெல்லாம் என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல. அட என்ன காலம், நீங்க இதெல்லாம் பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிச்சு நாம கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நமக்கு தான் எந்த குறையும் இல்லையே. நம்மளுடைய வீடு நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. அதுவும் நாம புதுசா கட்டின வீடு இது. இந்த மழை காலத்துக்கு தேவையான உணவுகளும் நாம வச்சிருக்கோம். அப்படி இருக்க நாம இந்த மழை காலத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. எதுவுமே இல்லாம இந்த காட்டுல கஷ்டப்படுறவங்க தான் இதெல்லாம் யோசிக்கணும். நாம அதையெல்லாம் யோசிச்சு நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைக்க கூடாது. ரொம்ப சரியா சொன்ன ராணி. நான் கூட இன்னைக்கு நம்மளுடைய காட்டை சுத்தி பார்த்தேன். அப்போ ஒரு சில பறவைகள் முன்னெச்சரிக்கையா அவங்களுடைய வீடுகளை சீரமைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் இந்த மழை காலத்துக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த சுஜிக்குருவி மட்டும் அதனுடைய வீடை சரி செய்யவே இல்லை. அதனுடைய வீடு உடஞ்ச நிலைமையிலே தான் இருக்கு. அந்த குருவி மழைக்காலத்தை பத்தின எந்த கவலையும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஆட நீங்க வேற காலு, அந்த குருவி என்ன செய்யும்? அந்த குருவிக்கு நம்மள மாதிரி முன்னோர்கள் சொத்து ஏதாவது இருந்திருந்தா அந்த குருவி கவலைப்படாம இருந்திருக்கும். அந்த குருவி கிட்ட தான் அப்படி எதுவுமே இல்லையே. அதனால அந்த குருவி இப்படிதான் இருந்தாகணும். போனா போகட்டும், விடுங்க. அந்த குருவி பூமிக்கு பாரமா தானே இருக்கு. பெய்யுற மழையில செத்தாலும் சாகட்டும். அதனால நமக்கு என்ன நஷ்டம்? அது சரி ராணி. ஆனாலும் அந்த குருவிக்கு மகின்னு ஒரு மகள் இருக்கா. அந்த குழந்தையும் என்ன ஆகுமோ தெரியல. அட இதுல என்ன சந்தேகம் காலு? மழையில அந்த குருவி செத்தா அந்த குருவியுடைய மகளும் சாகதானே செய்யணும். அந்த குருவியே எதுவுமே இல்லாம தான் சாக போகுது. அப்படி இருக்கும்போது அதனுடைய மகள் மட்டும் இருந்து என்ன செய்ய போகுது? அதுவும் பூமிக்கு பாரம்தான். செத்தா சாகட்டும், விடுங்க. இதெல்லாம் நினைச்சு நாம கவலைப்பட தேவையில்லை. நாம சந்தோஷமா இருக்கோம்ல, அதுவே போதும். இப்படி 2 காகங்களும் சுஜிக்குருவியை ரொம்ப ஏளனமா பேசினாங்க. மறுநாள் அந்த காகங்களுடைய குழந்தையான ராஜு, சுஜியினுடைய மகள் மகி, ரோசிக்குருவினுடைய மகள் மைனா, சிட்டுக்குருவினுடைய மகள் மாயா, இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ ராஜு கிட்ட ஒரு மாதுளப்பழம் இருந்தது. டேய் ராஜு, அந்த மாதுளப்பழத்தை எனக்கு கொடுடா. எனக்கு மாதுளப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல ராஜு, அந்த மாதுளப்பழத்தை எனக்கு கொடு. எனக்கு மாதுளப்பழம் பிடிக்கும். இதோ பாருங்க, நான் உங்க யாருக்கும் இந்த மாதுளப்பழத்தை கொடுக்க போறதில்ல. நான் இந்த மாதுளப்பழத்தை மகிக்கு தான் கொடுப்பேன். அட என்ன நீ? நாங்க 2 பேரும் இந்த மாதுளப்பழத்துக்காக உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சிரோம். ஆனா நீ எங்களுக்கு கொடுக்காம எதுவுமே கேட்காம இருக்க, அந்த மகிக்கு கொடுக்கலையே. இதோ பாருங்க நண்பர்களே, மழைக்காலம் வரும்போது மகி அந்த மழையில இறந்துடுவா. அதுக்கப்புறம் அவளால எதுவும் சாப்பிட முடியாது. அதனாலதான் நான் இப்போ மகிக்கு இந்த மாதுளப்பழத்தை கொடுக்கறேன். அப்படியா ராஜு? மகி ஏன் சாக போறா? இதோ பாருங்க நண்பர்களே, இந்த மழை காலத்துல மகிக்கு ஒரு நல்ல வீடு இல்லை. அதனால வரப்போற மழையில மகியினுடைய வீடு இடிஞ்சிரும். அதனால மகி இருக்கிறதுக்கு வீடு இல்லாம அந்த மழையிலேயே செத்து போயிடுவா அப்படின்னு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பேசுறத நேற்று நான் கேட்டேன். அதனாலதான் மகி பாவம் இல்ல, மகிக்கு இந்த பழங்களை நாம கொடுத்துடலாம். மகி சாகிறதுக்குள்ள நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சாப்பிடட்டும். ஓ அப்படியா? சரிடா ராஜு, அப்போ நீ அந்த பழத்தை மகிக்கிட்டேயே கொடு. அப்புறம் அந்த குழந்தை ராஜுவும் தன்கிட்ட இருந்த அந்த மாதுளை பழத்தை மகி கிட்ட கொடுத்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த மகி ராஜு சொன்னதை நினைச்சு ரொம்ப சோகமா இருந்தது. மகளே மகி, மாதுளை பழத்தை வீட்டில் வச்சுட்டு நீ ஏன் இங்கே தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? அப்படி என்ன பெரிய யோசனையில் இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் அப்புறம் யோசிச்சுக்கலாம். முதல்ல உள்ளே வந்து நீ அந்த பழத்தை சாப்பிடு. அப்படி சொன்ன சுஜி தன்னுடைய மகளை சமாதானப்படுத்தி
அவங்களுடைய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தது. அம்மா, எனக்கு இது சாப்பிட பிடிக்கல, எனக்கு இந்த பழம் வேண்டாம். அட, என்ன மகி சொல்ற? நீதானே உன்னுடைய நண்பன் ராஜு இந்த பழத்தை கொடுத்தான்னு சொன்ன. உன்னுடைய நண்பன் கொடுத்த பழத்தை நீ சாப்பிட மாட்டியா? ஆமா, இந்த பழத்தை என்னுடைய நண்பன் தான் கொடுத்தான். ஆனா அவன் எதுக்காக கொடுத்தான்னு தெரியுமா? அட, இதுல என்ன இருக்கு மகி? உன்னுடைய நண்பன் ராஜுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவன் உன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கான். அதனாலதான் உனக்கு இந்த பழத்தை கொடுத்துருக்கான். ஆமா அம்மா, நீங்க சொல்ற மாதிரி அவன் என் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கான்டா. ஆனா அதுக்காக அவன் இந்த பழத்தை எனக்கு தரல. வரப்போற மழை காலத்துல நம்மளுடைய வீடு இடிஞ்சு நாம இறந்து போயிடுவோம்மா அப்படின்னு அவனுடைய அம்மா அப்பா சொன்னாங்களா. அதனால நான் சாகறதுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் அவன் இந்த பழத்தை எனக்கு கொடுத்தா. எனக்கு இந்த பழம் வேண்டாம். நான் சாக விரும்பல, நான் வாழணும். அம்மா, நான் சாக விரும்பலம்மா. ஏம்மா, இந்த காட்டுல எல்லாருக்கும் நல்ல வீடு இருக்கு, அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்மளுடைய வீடு மட்டும் ஏன் இப்படி இடிஞ்சு போயிருக்கு? நம்மளுடைய மழையில அந்த ராஜு சொன்ன மாதிரி நம்மளுடைய வீடு இடிஞ்சிருமா? மழையை தாங்க முடியாம அந்த ராஜு சொன்ன மாதிரியே நாம இறந்து போயிடுவோமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இல்ல மகி, நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்றும் கவலைப்படாத. இந்த மழையில நம்மளுடைய வீடு இடிஞ்சாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. அந்த கடவுள் நம்மளை நிச்சயமா பாதுகாப்பாரு. கடவுள் நல்லவங்களை சோதிச்சாலும் கைவிட மாட்டாருன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நீ அதை நினைச்சு கவலைப்படாத. அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ முதல்ல இந்த பழத்தை சாப்பிடு அப்படி சொல்லி தன்னுடைய மகளை சமாதானப்படுத்தின சுஜி அந்த பழத்தை தன்னுடைய மகள் மகியை சாப்பிட வச்சது. மகியும் அம்மாவினுடைய பேச்சை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டது. மகி, நீ இந்த பழத்தை சாப்பிட்டுட்டே இரு, அம்மா போய் ஆற்றங்கரையில் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி ஆற்றங்கரைக்கு போன சுஜிக்கு தன் மகள் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. கடவுளே, என் மகளோட பிஞ்சு மனசுல இவ்வளோ கவலை இருக்கு. என் மகள் பயப்படுற மாதிரி இந்த மழை காலத்தை நான் எப்படி கடப்பேன்? எப்படியோ என் மகளை நான் சமாதானப்படுத்திட்டேன். ஆனா என்னுடைய கவலையை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? எனக்கு யாரு உதவி செய்வா? இந்த மழையில நானும் என்னுடைய மகளும் எப்படி உயிர் தப்பிக்க போறோம்னே தெரியல. போன முறை காட்டுல பெஞ்ச மழையில எத்தனையோ உயிர்கள் போயிடுச்சு. இந்த முறை அந்த மழைக்கு நானும் என்னுடைய மகளும் பலியாகாம இருக்கணும். கடவுளே, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி சுஜி பேசிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் கேட்ட மரம் ஒண்ணு சொல்லிச்சு, குருவியே, நான் இவ்வளவு நேரமா உன்னுடைய கண்ணீரையும் பார்த்த, உன்னுடைய புலம்பலையும் கேட்ட. நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ கவலைப்படாத. இல்ல மரமே, அது நிச்சயமா உன்னால முடியாது. ஏன்னா நீ ஒரு மரம், உன்னால எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? குருவியே, நீ அதை நினைச்சு கவலைப்படாத. உதவி செய்யணும்னு முடிவு செஞ்சுட்டா அது யாரா இருந்தாலும் நிச்சயமா உதவி செய்யலாம். அதனால என்னாலையும் உனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்புறேன். நீயும் என்னை நம்பு. நீ இப்போ உன்னுடைய கவலையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா உன் வீட்டுக்கு போய் உன் மகளோட சந்தோஷமா இரு. மழை காலம் வந்த பிறகு நீ என்னை வந்து பாரு, நான் உனக்கு அப்போ உதவி செய்யறேன். மரமே, எனக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. எனக்கு இப்போ இந்த ஆறுதல் கிடைச்சதே ரொம்ப பெருசு. நான் இந்த சந்தோஷத்தோட என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னது சுஜிக்குருவி. இப்படி பல நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு நாள் அவங்க எதிர்பார்த்திருந்த மழைக்காலமும் வந்தது. கடவுளே, நான் இவ்வளவு நாளா பயந்துட்டு இருந்த மழைக்காலம் இப்ப வந்துருச்சு. இந்த கொஞ்சம் மழையை கூட தாங்கிக்க முடியாம என்னுடைய வீடெல்லாம் தண்ணீர் ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல வேலை, இது எதுவும் தெரியாம என்னுடைய மகள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அவன் மட்டும் எந்திரிச்சு இதையெல்லாம் பார்த்தானா நிச்சயம் பயந்து போயிடுவா. அதனால அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் இதையெல்லாம் சரி செஞ்சு ஆகணும். இப்ப நான் என்ன செய்வேன்? கடவுளே, எனக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழியை காட்டணும் அப்படி சொல்லி சுஜி அழுதுட்டு இருந்தப்போ சுஜிக்கு அந்த மழை சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காத சுஜி
அந்த மரத்தை போய் சந்திச்சுது. குருவியே வா, நான் உன்னதான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மழை பெய்ய ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு, ஆனாலும் நீ என்ன சந்திக்க வரல. போயும் இந்த மரத்தால நமக்கு என்ன உதவி செஞ்சிட முடியும்னு நீ நினைச்சிட்டியோன்னு நினைச்சேன். மரமே, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த கொஞ்சம் மழையை கூட தாங்கிக்க முடியாம என்னுடைய வீடு முழுக்க தண்ணீர் ஒழுகிட்டு இருக்கு. ஏற்கனவே பாலடைஞ்ச நிலைமையில இருக்கிற என்னுடைய வீடு எப்போ உடஞ்சி கீழே விழுன்னு தெரியாம இருக்கு. இதெல்லாம் தெரியாத என்னுடைய மகள் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் நினைச்சுதான் நான் இவ்வளவு நேரமா அழுதுட்டு இருந்தேன். அப்புறம்தான் உங்களுடைய ஞாபகம் வந்து நான் உங்களை சந்திக்க வந்தேன். சரி சுஜி, இந்த மழையில உனக்கும் உன்னுடைய மகளுக்கும் எதுவும் ஆகாம என்னால பாதுகாக்க முடியும், நீ கவலைப்படாத. சுஜி, இப்போ நீ என்னுடைய மரத்தை நீள்வாக்கு துண்டுகளா வெட்டணும். அப்படி நீ வெட்ட போற நீள்வாக்கு துண்டு மரத்துக்குள்ள உள்ள மரத்துகள்களை நீ நீக்கணும். அப்படி நீ செய்யும் போது நான் உனக்கு குழாய் போன்ற உருவத்துல கிடைப்பேன். என்ன நீயும் உன்னுடைய மகளும் ஒரு வீடா பயன்படுத்திக்கலாம். அப்படி நான் உங்களை இந்த மழையிலிருந்து தப்பு வைப்பேன். மழை மட்டும் இல்லை, வெள்ளமே வந்தாலும் நான் ஒரு படகு போல உங்களை பாதுகாப்பேன். மரமே, என்னை மன்னிச்சுடு. அன்னைக்கு உன்னால எனக்கு என்ன உதவி செஞ்சிட முடியும்னு கேட்டேன். மனசு இருந்தா யாருக்கு யார் வேணாலும் உதவி செய்யலான்னு நீ சொன்னதை இப்போ நிரூபிச்சுட்ட. உன்னுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்படி சொன்ன சுஜி அந்த மரத்தை ஒரு கோடாரியால வெட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த மரம் சொன்ன மாதிரி ஒரு நீள்வாக்கு மரத்துண்டை வெட்டின சுஜி அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. அப்புறம் அந்த மரம் சொன்ன மாதிரி அந்த மரத்தினுடைய துகள்களை நீக்கி அதை ஒரு குழாய் போன்ற வடிவத்துக்கு கொண்டு வந்த சுஜி அந்த மரத்தை தன்னுடைய வீடாக்கி தான் மகள் மகி கூட அந்த மரத்துல வசிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டுல காற்றோட வேகம் அதிகமாகி மழையும் இன்னும் பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது. அப்படி அந்த பயங்கரமான காற்றையும் மழையையும் சுஜியினுடைய பாழடைஞ்ச வீடு கீழே விழுந்து உடைஞ்சது. ஆனாலும் சுஜியினுடைய அந்த மரக்குழாய் வீடு சுஜிக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. இப்படி சுஜி பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருந்த அதே சமயத்துல அந்த பக்கம் அந்த மழையை தாங்க முடியாத காகங்களுடைய வீடு கீழே விழுந்து உடைஞ்சது. அப்புறம் அந்த காகங்கள் ஏதாவது அடைக்கலம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்போதான் அந்த காகங்களுடைய கண்ணுல சுஜியினுடைய மரக்குழாய் வீடு தென்பட்டுச்சு. குருவியே, பெய்யுற இந்த கடுமையான மழையை தாங்க முடியாம எங்களுடைய வீடு இடிஞ்சு போச்சு. இந்த பயங்கரமான மழையில நானும் என்னுடைய குடும்பமும் வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எங்களை பத்தி கூட கவலை இல்லை. எங்களுடைய கவலையே எங்களுடைய மகன் ராஜுவை பத்தி மட்டும்தான். என்னுடைய மகன் வாழ வேண்டியவன். இந்த சின்ன வயசுலயே அவ வாழ்க்கை முடிஞ்சு போயிடக்கூடாது. உன்னை நாங்க ரொம்ப இலக்காரமா பேசியிருக்கோம். அதனால நீ எங்களுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்லை. ஆனா என்னுடைய மகனுக்காக நீ கொஞ்சம் உதவி செய்யறியா? இந்த மழை நிக்கிற வரைக்கும் நீ என்னுடைய மகனை உன்னுடைய இந்த குழாய் வீட்டுக்குள்ள பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும். எங்களுடைய விதி என்னவோ அதுபடி எங்களுக்கு நடக்கட்டும். இல்ல ராணியக்கா, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. நீங்க எப்போ உங்களோட தவற உணர்ந்தீங்களோ அப்பவே நான் உங்களை மன்னிச்சுட்டேன். ராஜு மட்டும் இல்லை, நீங்க எல்லாருமே இந்த மரக்குழாய் வீட்டுக்குள்ள தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன சுஜி அவங்க எல்லாருக்கும் தன்னுடைய மரக்குழாய் வீட்டுக்குள்ள அடைக்கலம் கொடுத்தது. அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மழையை ரசிச்சபடி அந்த மரக்குழாய் வீட்டுக்குள்ள சந்தோஷமா உணவு சாப்பிட்டாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உயர்வான நிலையில நாம இருக்கும்போது ஏழ்மை நிலையில இருக்கிற ஒருத்தங்களை பத்தி நம்ம ஏளனமா பேசக்கூடாது. ஏன்னா உயர்வு நிலையில இருக்கிற நாம எப்ப வேணாலும் ஏழ்மை நிலைக்கு வரலாம். ஏழ்மை நிலையில இருக்கிற ஒருத்தங்க எப்ப வேணாலும் உயர்வு நிலையை அடையலாம்.